லவர்ஸ்லாம் கூட வருவாங்க. அந்த மாதிரி கப்புள்ஸ் எல்லாமே நிறைய பேர் வருவாங்க. ஒரு சிலவங்க கம்முன்னு வர்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்காகவே ஆட்டோ புக் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. கையை தேவையில்லாமல் இடத்துல வைக்கிறது இதெல்லாம் கூட இருக்குது ஆட்டோவில். இந்த மாதிரி பெண்ணுடைய மார்பகத்தில் கை வச்சாங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா தப்பு. நான் ஆரம்பத்தில் அங்கேயே சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமும் தாண்டி அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி வந்து பண்ணாங்க. அது சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க உனக்கு என்ன காசு தானே தேவையான அப்படிலாம் நான் வண்டி ஓட்டணும் அவசியம் இல்லை, இறங்கிடுக்குன்னு சொன்னால் உனக்கு வந்து விட மாட்டேன். இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குது. எனக்கு இந்த ஐடி கம்பெனியில் இருந்து கால் மேலே கால் போட்டுன்னு ஓட்டுறது, காலை தூக்கி இந்த கம்பி மேலே வைக்கிறது, பொண்ணுங்க வந்தாலுமே பொண்ணு கஸ்டமர் வந்தாலுமே காலை தூக்கி அந்த ஹில்ஸ் காலோட எடுத்து இதில் வைப்பாங்க. ஏன்னா அது அவங்க எதாவது பேசணும்னா கஸ்டமர் காலுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இது என்ன பண்ணுறது, எங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் 2 நாள் ஆட்டோ ஓட்டக்கூடாது. அந்த ஒரு நாள் ஆட்டோ ஓட்ட முடியாமல் நாங்கள் என்ன பண்ணுறது பழப்புக்கு. அதனால் நாங்கள் எதுவும் கேட்கறது கிடையாது. சரி தண்ணி இருக்கான்னு கேட்டார். சரி தண்ணி உடம்பு முடியும் ட்ரிங்க்ஸ் இருக்காரு, சரி தண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தேன். பார்த்தா ஏதோ டேப்லெட் எடுத்து போடுறாரு. அது உடம்பு சரியில்லாத்துக்குன்னு பார்த்தா உடம்பு சரியில்லாத்துக்கு வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் மாற்ற பழுது. அது போதை மாத்திரை பொழுது அதை போட்டு என்ன நான் மாத்திரன்னு கேட்குறேன். போதை மாத்திரை அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அதெல்லாம் ட்ரிங்க்ஸாக சாப்பிட்டுக்கிறேன், எது நான் நீ போ எனக்கு தெரியும் அப்படின்றாரு. சரக்கு வாங்குறாரு. வாங்கிட்டு வந்து விட்டு நிறுத்துறேன்னா காசு கொடுங்க அப்படின்ட்டு. எவ்வளோ அப்படின்னாரு. 300 ரூபா இருந்தா கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். இல்லை அது தர முடியாது, காசுலாம் தர முடியாது. ஆனால் நைட் டைமில் அடிக்கிறது ஆட்டோட்டுகள் அடிக்கிறதுலாம் அவனுக்கு செம்மஞ்சேரில் அடிச்செல்லாம் இருக்காங்க. டிரைவர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிச்செல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணி கூப்பிட்டு போயிட்டு சரக்கு போ ட்ரிங்க்ஸில் அவங்க என்ன இது பண்ண ட்ரிங்க்ஸில் போ வேகமாக போ, இது ஸ்கிட் அடி, இப்படி போ அப்படின்னு ஸ்கிட் அடிச்சு ஓட்டலாம் சொல்லி அடிச்சிருக்காங்க. என் ஒய்ஃபை ரொம்ப கஷ்டப்படணும். அது அவங்க கேட்ட பொருள் நான் வாங்கி தரணும். நான் இது வரைக்கும் வாங்கி தர முடியல. கொஞ்சம் ரொம்பவே கேட்டிருக்காங்க. அதை 2-3 டைம் கேட்டாங்க என்கிட்ட. நான் வாங்கி தரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது போல் எத்தனை ஆட்டோ டிரைவர்களும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்பா இருக்கு போய் அப்படின்ட்டோம். நம்ம பிள்ளைங்க நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம படிக்கிற வேலையை விட்டு அந்த வேலைக்கு வந்தோம், ஆட்டோ வேலைக்கு வந்தோம். இதில் வந்து அப்படி தான் இருக்குது. என் பசங்களுமே அப்படி தான் இருக்குது. எனக்கு 3 பொண்ணுங்க இருக்குது. ஆனால் எனக்குமே இந்த நிலமை தான் வந்துருக்குது. எனக்கு 3 வருஷமாக கேட்டுட்டு இருக்கு. பசங்க டூர் கேட்டு எங்கேயுமே கூட்டம் வந்ததில்லை. பீச்சு கூட்டம் சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே கூட்டம் வந்தது கிடையாது. என் பிள்ளை அழுதெல்லாம் இருக்குது என்கிட்ட. நான் கொஞ்சம் ஒரு 8 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேண்ணா. சென்னை போரூரில் தான் இருக்கிறேன். இது வந்து ஓலா ஊபர் அந்த மாதிரி ஆப்பில் இல்லாமல் தனியாக ஓட்டும் போது இருந்த ஒரு இதோட இப்போ ஓலா ஊபரில் வரும்போது அந்த தப்பு பண்ணுறாங்கல்ல, டிரைவருங்க தப்பு பண்ணுறதுனால ஏதோ ஒரு டிரைவர் தப்பு பண்ணுறாங்க. அதனால் வந்து இருக்கிற கஸ்டமர் எல்லாருமே ஒரு கேவலமாக பார்க்குற ஒரு இது இருக்குது. ஏன்னா ஒரு சில தப்பு நடக்குது தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது வந்து அதுக்கு முன்னாடி நான் டிரைவருக்கு வந்து அந்த மாதிரி செய்யலை. ஏன்னா இது வந்து கரெக்டாக ஸ்டாண்டுன்னு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அது ஏதோ தப்பு பண்ணாலும் அந்த இடத்துல போய் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. ஓலா பண்ணுறதுனால எல்லாருமே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டு போயிடுறாங்க. அது வந்து நியூஸ் எல்லாமே வந்து தப்பாக வந்து முடியுது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில டிரைவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வண்டி ஓட்டுறது இருக்குது. ஒரு சில இப்போ கஸ்டமர் வந்து லேடி கஸ்டமராக இருந்தால் அது வந்து தப்பான முறையில் பேசுகிறது. ஆனால் அந்த பேசுகிற விதம் வந்து சரியில்லை. அதனால் வந்து கொஞ்சம் ஆட்டோ டிரைவர் கஷ்டமாக இருக்குது. கஸ்டமர் வந்து ஒரு தப்பாக தான் நினைப்பு இருக்குது. ஆனால் அது ஸ்டாண்டில் இருக்கும்போது அந்த மாதிரி இல்லை. அது ஒரு கேவலமாக தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி இதுவும் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இப்போ அது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்குது தான். அந்த மாதிரி டிரைவர்களை பார்த்தாலே கேவலமாக பார்க்குறது இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்றதில் அவங்க பேசுகிறாங்க காசு பணம் இருக்குதுன்ட்டு. டிரைவரும் ஒன்றும் இப்போ குறைஞ்சி போகிறவங்களாம் யாரும் கிடையாதுங்க. நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா படிச்சுட்டு தான் வராங்க. யாரும் இங்கே இதெல்லாமலாம் இல்லை. அது அவங்களுக்கு தெரிஞ்சிக்க மாட்டேது. அது யாருங்க வந்து ஒன்றும் இல்லாமலாம் இல்லை. கஷ்டப்படணும் அப்படின்றது குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் எல்லாம் வராங்க. ஆனால் அதை வந்து அவங்க பார்க்கில் பார்க்கும்போது ஒரு சில டிரைவர் வந்து வயசானவங்க இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதை பார்த்துட்டு இப்படி தான் இருப்பாங்க, குடிச்சிட்டு ஓட்டுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. அது ஒரு சில டிரைவர் பேசுகிறாங்க தான் அசிங்கமாக. ஒரு வண்டி எதனா கிராஸ் ஆகும் அந்த டைமில் வந்து எதனா பேசுகிறது இருக்குது தான். ஏன்னா அது கோபம் வருமா அந்த மாதிரி பேசிடுறாங்க. அது எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி இருக்குமான்றது அவங்க ஒரு இது அவ்வளோதான். எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லா டிரைவரும் அப்படிலாம் இல்லை, கரெக்டாக தான் பேசுகிறாங்க. படிச்சுட்டு வரதுனால எல்லோரும் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ படிச்சுட்டு வேலை இல்லாததுனால தான் ஆட்டோ ஓட்ட வராங்க எல்லோரும். ஆட்டோவில் வருமானம் இருக்குது, யாரும் இல்லை. நான் கஷ்டப்பட தான் இருக்குது. ஆனால் அவங்க கஸ்டமர் அப்படி தான் அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. எல்லா கஸ்டமரும் அப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறது, இறங்கும்போது காசு கொஞ்சம் நீட்டி கொடுக்குறது, இதெல்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட. ஒரு சுதந்திரமாகவே இல்லை. ஒரு வருமானம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வருமானம் இருக்கணும் இல்லை, முன்ன மாதிரி இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் 2018 வரும்போதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, வருமானம் நல்லா இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது வீட்டு சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறுது. வருமானம் குறைஞ்சதால் வீட்டு சுச்சுவேஷன் மாறுது. தண்டல் எடுக்க வேண்டியது இருக்குது, ஃபைனான்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, லோன் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளால் சரி செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது வீட்டில் கஷ்டம் வருது, வீட்டுலாம் பாதிக்கப்படுது. எல்லாருக்குமே குழந்தைங்கள படிக்க வைக்கணும், இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. தண்டல்காரங்க வந்து இப்போ வண்டி ஓடிச்சு கட்டுறேன்னா நீ ரெகுலராக கட்டிட்டு வரும். இப்போ 100 நாள் கட்டுவோம்,
10,000 எடுத்தால் டெய்லியும் 100 கட்டணும்னு வச்சுங்க. டெய்லியும் கட்டிகிட்டே தான் வருவோம். ஆனால் அவங்க வந்து ஒரு நாள் தவறிட்டு மறுநாள் கட்டும்போது மூஞ்சி சுளிப்போட வரும். அதே 104-5 நாள் ஏதோ உடம்பு சரியில்லை, மழை வருது, வண்டி ஓடலை அப்படின்னும் போது ஒரு 4 நாள் தள்ளி போகிற சுச்சுவேஷன் வரும். அந்த டைமில் அதே அந்த தள்ளி போகும்போது அவங்க வந்து பேசுகிற பேச்சு வீட்டில் இருக்கும். நம்ம வண்டி ஓட்ட வந்துடுவோம், அவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசுகிற பேச்சே வேறு மாதிரி இருக்கும். அது அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்க இருக்கும், அவன் வீட்டில் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்பா கஷ்டப்படுறாங்க, ஆனால் இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு இப்போ குழந்தைங்களாம் அழுகுறது, நம்மளும் கஷ்டப்படுறோம். அதை பார்க்கும்போது குழந்தைங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது நான் தினம் கொஞ்சம் ஒரு இந்த 5 வருஷமாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த தண்டல் லோனெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு அந்த அளவு வருமானம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க பேசுகிற விதமே ரொம்ப அசிங்கமாலாம் பேசுறது இல்லை. பேங்க் லோன்லாம் தரமாட்டுறாங்க. இது நாங்கள் ஆட்டோக்காரில் பார்த்தாலே எல்லாருக்குமே தானே இதுவாக இருக்குது. கஸ்டமர் கொண்டும் போலீஸ்காருக்கு கொண்டும் அதாவது இந்த பேங்க் லோன் எல்லாருக்குமே யாருக்குமே தரமாட்டுறாங்க. ஆட்டோக்காரனாலே முரடாக தான் இருப்பாங்க, அங்கே தான் பேசுவாங்க அப்படின்றதுனால யாருமே தரமாட்டுறாங்க. அது ஏதோ ஒரு தப்பு பண்ணுறதுனால அது எல்லாருக்கும் பாதிக்குது. கரெக்டாக டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. டாக்குமெண்ட்டே கரெக்டாக வச்சுருந்தாலும் அவங்க வந்து பேசுகிறது எப்படின்னா, டாக்குமெண்ட் இருக்கா லைட். இப்போ நைட் டைமில் ஒரு டைம் மாட்டிட்டேன். சைதாப்பேட்லேருந்து போயிட்டுருக்கேன். போரூருக்கு போகும்போது அசோக் பிள்ளையில் மடக்கி என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எதுக்கு நைட்டில் ஓட்டுற அப்படின்ட்டு. நைட்டில் 4 தண்டல் கட்டணும், லோன்லாம் இருக்குது, பிரச்சனை இருக்குது ஐயா, நைட்டில் ஓட்டினா தான் பசங்களுக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு. ஒரு லைட் எரியல, என்ன பண்ணுறது இது லைட் எரியுது ஐயா அப்படின்ட்டு வச்சு அடிச்சு காட்டுவா. இதெல்லாம் காட்டுறாங்க. டாக்குமெண்ட் எதுவுமே காமிச்சாச்சு. டாக்குமெண்ட் காமிச்சாலுமே அப்படி தான் இருக்குது. ஃபைன் எதாவது போடணும், அவங்க கூட வந்து பேசணும், கெஞ்சணும், இந்த மாதிரி பண்ணாதீங்க வேணாங்க அப்படின்ட்டு. தவறி கெஞ்சி ஒரு 100 200 கேஸ் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. என்கிட்ட வந்து ஆட்டோ ஓடுறது ஒரு நாளைக்கு வந்து 1000 1500 அப்படி தான் ஓடுது. அதுவே கஷ்டப்பட்டு காலைல 6 மணிக்கு வந்துச்சா தான் நைட்டு 10 மணி வரைக்கும் 11 மணிக்கு ஓட்டினா தான் அந்த வருமானமே. ஆனால் இவங்க பேசுறது 1000 1500 பெனால்ட்டே போட்டு விட்றாங்க ஒரு நாளைக்கு. போலீஸ் பிடிச்சாலே தான் பண்ணுறாங்களே. ஏன்னா இது எவ்வளோ பேசினாலும் அதை விட மாட்டுறாங்க. கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும் அது. ஆனால் இது தமிழ்நாடு முதலமைச்சர் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு கருணை காமிச்சா நல்லாயிருக்கும். எவ்வளோ இப்போலாம் இருக்கக்கூடாது. எல்லாமே மீட்ரு போட்டு விட்டாலே, இந்த மீட்ரு கவர்மெண்ட்டுன்னு ஒரு நிர்ணயம், இந்த அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயம் பண்ணி விட்டாலே எங்களுக்கு போதுமானது தான். எங்களுக்கு இவ்வளோ மினிமம் இவ்வளோ தரும், கிலோமீட்டருக்கு இவ்வளோ அப்படின்ட்டு எங்களுக்கு நிர்ணயம் பண்ணி விட்டாலே தமிழ்நாடு அரசு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஓலோ அப்படி இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ரேபிட்டோ ஒரு நாளைக்கு இப்படி தரான் அப்படி தரான், 1 கிலோமீட்டருக்கு போனாலும் 40 ரூபா 50 ரூபா தான் தரான். இதில் அவன் கமிஷன் டெய்லியும் கமிஷன் கட்டணும். ரேபிட்டோக்கு டெய்லியும் கமிஷன் கட்டணும், ஓலாவுக்கு டெய்லியும் கமிஷன் கட்டணும், யூபருக்கு டெய்லியும் கமிஷன். அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது தமிழ்நாடு அரசுன்னு ஒரு இது ஆப் விட்றான்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் சரி, எங்களுக்கு ஆப் கொடுத்தாலும் எதுவும் தேவையில்லை. எங்களுக்கு இந்த மாதிரி மீட்ரு வச்சு கொடுத்து இந்த மாதிரி மினிமம் போட்டு இப்போ கிலோமீட்டர் வச்சு கொடுத்தாலே போதுமானதான் அது எங்களுக்கு. அதை அப்போ நாங்கள் ஓலா ஊபர்லாம் அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லா டைமும் அவாய்ட் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும்போது இதில் வர ஆரம்பிச்ச கஸ்டமர்களுக்கும் தெரியும். ஏன்னா கவர்மெண்ட் தான் நம்புவோம், நம்மள யாரும் நம்ப போகிறதில்ல. நம்ம போய்ட்டு ஒரு இடத்துக்கு 100 ரூபா கொடுங்கன்னா அவ்வளோதான் தரமாட்டேன், 50 ரூபா தான் தருவான் அப்படின்வாங்க. அது ஆப்புக்காரன் 150 ரூபா சொன்னாலும் தருவான். ஆனால் எங்களுக்கு வரது 70 80 தான் வரும். மீது எல்லாமே கம்பெனி தான் போகுது. ரேபிட்டோ ஓலா அவங்களுக்கு தான் போகுது. அது கஸ்டமர் சொன்னால் புரியாது. அதுபோல் 90 ரூபா 99 ரூபா பில்லு வரும். கஸ்டமருக்கு 99 ரூபா பில்லு வரும். அந்த 1 ரூபாயில் ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் வர போதில்லை. 100 ரூபா போட்டால் என்ன ஆகும்? அந்த 1 ரூபா நான் எதுக்கு போடணும் அப்படின்னு அப்படிலாம் இருக்குது. கஸ்டமர்கிட்ட அந்த ஒரு கேள்விலாம் இருக்குது. அது எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருக்கும். அந்த டைமில் நம்ம என்னவோ இது பண்ணுற மாதிரியும் இவங்க கேட்டால் நம்ம கேட்க போகிறதில்ல. ஆனால் அவங்க கரெக்டாக தான் அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த டைம்லாம் இந்த 1 ரூபாய்க்குலாம் இப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அதுபோல் இந்த ஓலா ஊபர் இல்லைனாலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நார்மலாக இல்லைனாலே ஆட்டோமேட்டிக் எங்கே வந்தாகணும்? ஸ்டாண்டுக்கு வந்து தான் ஆகணும். ஸ்டாண்டில் வரும்போது எங்களுக்கு அந்த நேரம் நாங்கள் பண்ணிக்குவோம். கவர்மெண்ட் பண்ணதோ இல்லையோ நாங்கள் பண்ணிக்குவோம். அது அநியாயத்துன்னு கேட்க போகிறதில்ல. எங்களுக்கு அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற இது போய்ட்டு ரிட்டன் வரணும். இது ரேபிட்டெல்லாம் அது கிடையாது, 1 வே தான். இங்கேருந்து போனால் 1 வே அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும் சவாரி. அதனால் எங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் ஸ்டாண்டில் ஓட்டுறவங்க கஷ்டம். அது ஸ்டாண்டில் ஓட்டுறவங்களுக்கு எல்லோரும் சம்பாதிக்கணும்னா கவர்மெண்ட் இதெல்லாம் தடை செய்யணும். அது தடை செஞ்சால் நல்லா தான் இருக்கும். அந்த காலத்தில் இப்போ வயசானவங்க படிக்க எங்கள் அப்பா இருக்கும்போதெல்லாம் வந்து அவங்க மரவாட்டுற தொழில் அந்த மாதிரி ஒரு தொழிலும் இருக்குது. அவங்க இருக்கும்போது நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்தளவுக்கு வருமானம் இல்லை, வசதியும் இல்லை. எங்களுக்கு வந்து ஆட்டோ டிரைவர்னாலே அந்த மரவாட்டுற அந்த கிராமத்தில் வழக்கு தான். நாங்கள் வந்து போர் வந்து இப்போ தான் வந்தோம். அதனால் வந்து அப்போ படிக்கும்போது எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இன்னமும் அப்படி தான் இருக்கிறோம். அப்பா இருக்கும்போது அப்படி இருந்துட்டோம். நம்ம பிள்ளைங்களை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம படிக்கிற வேலையை விட்டு அந்த வேலைக்கு வந்தோம், ஆட்டோ வேலைக்கு வந்தோம். இதில் வந்து அப்படி தான் இருக்குது. என் பசங்களுமே அப்படி தான் இருக்குது. எனக்கு 3 பொண்ணுங்க இருக்குது. ஆனால் எனக்குமே இந்த நிலமை தான் வந்துருக்குது. எனக்கு ஆட்டோ ஓட்டினா படிச்சிக்கலாம், பல பிள்ளைங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி தான் நினச்சி வந்தோம். இந்த தொழிலெலாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பசங்களை வந்தால் நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சு நல்ல மணி கொண்டு வரணும் அப்படி தான் நினச்சி வந்தேன். நீங்கள் நடக்கிறது அப்படி நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி நடக்கவே இல்லை. எல்லா தொழிலும் மாறி தான் போகுது. எல்லா தொழிலுமே மாறி போகுது. இப்போ டீச்சர் இது பண்ணாலும் கவர்மெண்ட் சம்பளம் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. எல்லா டிரைவராக இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் டிரைவர் இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் மாதம் இவ்வளோன்னு இன்கம் வருது, அவங்க குடும்பத்தை பார்க்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது நல்லது இதுவாக இருக்குது. எங்களுக்கு எதனால் ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட ஏதாவது கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட ஒரு 1000 கடன் கொடுங்க, அடுத்த டிரைவர்கிட்ட இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயோ அப்படி தான் கேட்க வேண்டியது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல்
பிள்ளைங்க இப்போ படிக்குது. எனக்கு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். என் பிள்ளைங்க இப்போ அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் திருப்பி சேர்த்துருக்கேன். நான் படித்த ஸ்கூல்லே திருப்பி அதுங்களை சேர்த்து விட்டுருக்கேன். வருமானம் இல்லை எனக்கு, அந்த அளவுக்கு இல்லை. கமிட்மெண்ட் நிறைய இருக்குது. தண்டல் வாங்கிட்டேன், லோன் வாங்கிட்டேன். ஒரு பிரச்சனை பசங்க டூர் கேட்டு 3 வருஷமாக கேட்டுட்ருக்கு பசங்க டூர் கேட்டு. ஆனால் இது வரைக்குமே எங்கேயுமே போனதில் பசங்க கேட்டு இப்போ அரியாண்டில் விட்டாங்க. அதில் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். தண்டல் எடுத்து போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த வருமானமும் இல்லை எனக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது நடுவில் உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆட்டோ கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். நானா இதில் வந்து என் பிள்ளை கேட்டு நான் அழுதலாம் இருக்கிறேன். நான் வந்து எப்படின்னா 3 வருஷம் ஆகுது. என் பொண்ணு 5ஆவது வருஷம் 5ஆவது படிக்கும் 2ஆவது படிக்கும்போது அவங்க டீச்சர் சொன்னாங்களா ஒகேனக்கல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் எங்கேயுமே கூட்டு போனதில்லை. பீச்சு கூட்டு போக சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே கூட்டு போனது கிடையாது. என் பிள்ளை அழுதலாம் இருக்குது என்கிட்ட. அந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் நினச்சாலே ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு. அது சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. இந்த அரியாண்டுக்காச்சும் கூட்டு போகலான்னு பார்த்தேன். பார்க்கலாம், கண்டிப்பாக இந்த வருஷம் எப்படியாச்சும் கூட்டு போகணும். லீவ் விடுவாங்க, கூப்பிட்டு போகலான்னு பார்த்துட்ருக்கேன். அது வருமானம் தான் பார்க்கலாம். அப்படிலாம் தண்டில் என்ன எடுத்து இந்த வருஷம் கண்டிப்பாக கூட்டு போகணுண்ணா. பிள்ளைங்களாம் ரொம்ப என் 2ஆவது பொண்ணு இப்போ வந்துச்சு, 2ஆவது படிக்குது. அது கேட்குது என்ன இப்போ எங்கன்னா கூட்டு போங்க, எப்படியே விட்டு என்ன ஆகுது அப்படின்ட்டு. நான் பிள்ளைங்களுக்காக என்ன பண்ணுறது, கூட்டு போகிறேன் இருமா, அந்த வருஷம் போயிடலாம் எப்படியாச்சும் கூட்டு போகலாம். இதே சமாளித்து எவ்வளோ நாள் நானும் கூப்பிட்டு வர முடியும். சரி இந்த டைம் எப்படியா கொஞ்சம் இப்போ இந்த முழு எக்ஸாம் முடிஞ்சோன்னே கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன். ஆனால் ஆட்டோலாம் ரொம்ப கஷ்டம்ண்ணா. இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லா ஆட்டோவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான். யாருங்கெல்லாம் இல்லை, ட்ரெஸ்ஸு தான் சும்மா மேக்கப் மாதிரி போட்டுன்னு போவாங்க வருவாங்க. ஆனால் அது ஆட்டோ தொழிலில் போனால் தான் தெரியுமே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. இதெல்லாம் தெரியாதுண்ணா, ரொம்ப கஷ்டம்ண்ணா. அதெல்லாம் ஆட்டோவில் வந்து சவாரி வருவாங்க. அவர் பீச்சுக்கு இல்லை பார்க்குக்கு இல்லை தேட்டருக்கு அந்த மாதிரி வருவாங்க. லவர்ஸ்லாம் கூட வருவாங்க. அந்த மாதிரி கப்புள்ஸ் எல்லாமே நிறைய பேர் வருவாங்க. ஒரு சிலவங்க ஆட்டோவில் இருக்காங்க, அவங்களும் அரிய பசங்க தானே ஓட்டுறாங்க, அவங்களும் ஆட்டோ ஓட்டுறது தானே அப்படியே ஒரு இதுவாக பார்த்துட்டு கம்முன்னு வர்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்காகவே ஆட்டோ புக் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம கேட்க போனோம்னா அது வந்து ஒரு வட சென்னை சைட்லாம் போனோம்னா நம்ம அதை கேட்க முடியல. அந்த சைடு போனாலும் எதனா அது மாதிரி பண்ணாலும் உனக்கு என்ன ஆட்டோ ஓட்டி அந்த வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம் வேலை பார்க்காது அப்படின்றதும் இருக்குது. ஆனால் அவங்க பண்ணுறது தப்பான வழியில் அதை கிஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கூட பண்ணுறாங்க ஆட்டோவில். அது நம்ம கன்னடியில் ஏதாவது சைடில் பார்க்கும்போது வண்டி எதனா வருதானு பார்க்கறது போனால் அந்த டைமில் எடுத்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறோம், 2-3 டைம் பார்த்துக்கிறோம். கையை தேவையில்லாமல் இடத்துல வைக்கிறது இதெல்லாம் கூட இருக்குது ஆட்டோவில். அது சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. அவனை உனக்கு என்ன காசு தானே தேவையான அப்படிலாம் நாங்கள் வண்டி ஓடணும் அவசியம் இல்லை, இறங்கி எடுக்குன்னு சொன்னால் உனக்கு வந்து விட மாட்டேன். இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குது. எனக்கு திருவெட்டியூரில் இது நடந்திருக்குது. இது எனக்கு அதாவது இது வந்து திருவான்மையூரில் நான் பிக்கப் பண்ணேன். திருவெட்டியூர் ட்ராப்பு கையை வந்து மேலே வச்சாங்க. இந்த மாதிரி பெண்ணுடைய மார்பாகத்தில் கை வச்சாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா தப்புனா ஆரம்பத்தில் அங்கேயே சொல்லிட்டேன். திருவான்மையூர் தாண்டி வரும்போதே சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமும் தாண்டி அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி வந்து பண்ணாங்க. அதை நான் இப்போ திருப்பி நிறுத்தி ஆட்டோ ஓரம் கட்டி நிறுத்திட்டேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணா, அது சரியில்லைண்ணா. அது எங்களுக்கு பக்கத்தில் போகிற ஆட்டோக்காரங்களுமே எங்களை தப்பாக தான் நினைப்பாங்க. மற்ற டிரைவருக்கும் பைக்கில் போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க, நானும் இருக்கிறேன். இது மாதிரி உங்கள் வீட்டில் ஆளுங்க தான் அந்த மாதிரி பண்ணுவீங்களா, இதுக்காக தானே ஆட்டோ நீங்கள் வரீங்க அப்படின்ட்டு. ஆமாம் என் விருப்பம் அது, நீங்களாம் அதை கேட்கக்கூடாது, நமக்கு கிஸ் பண்ணுவேன் மொத்தம் எது வேணால் பண்ணுவேன், நீங்கள் கேட்கக்கூடாதுன்ட்டு. அது போலாம் பண்ணுற மாதிரி இறங்கிக்கணும் அப்படின்னா இறங்கினா அவனை ஆட்டோ விட மாட்டேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வர வச்சு 2-3 பேர் வச்சு மிரட்டினாங்க, திட்டினாங்க. இதெல்லாமே இருந்துச்சு அந்த இதில். இது வரைக்கும் இல்லை, ஒரு டைம் எடுத்து விட்டுருக்காங்க. ஏன்னா மழை வரலாம், எதுக்கு நான் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு காற்று ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. சரி காற்று ஆகாது, நானும் இறக்கி விட்டேன், சரி விடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கனாடியில் பார்த்தா அவங்க வேறு மாதிரி கிஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாங்க. நான் என்ன பண்ணிவிட்டேன், நான் இது மேலே பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்துக்கங்க, இதெல்லாம் வேறு என்ன இருக்கேன் பார்த்துங்கண்ணா, பார்க் பீச்சு அந்த மாதிரி போய்ட்டு எங்கள் ஆட்டோலாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நாங்கள் தொழிலை ஏதாவது மதிக்கிறோம், இதான் எங்களுக்கு பொழுது சாப்பாடு போடுது, இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்கண்ணா, கொஞ்சம் இறங்கிங்க அப்படின்னு. சரி இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், சரி போங்க அப்படின்ட்டாங்க. அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் தேவையில்லாமல் கை வச்சுட்டு இது பண்ணிட்டு தான் வராங்க. அது ஏன்னா ஒழிஞ்சு போட்டு நாங்கள் ஃபஸ்ட்டாக போய்ட்டு இறக்கி விட தான் பார்ப்போம். அதை எப்படியாச்சும் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் வர கஷ்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இறக்கி போயிட்டோம். அதுக்கு ஆட்டோங்களுக்கு கஷ்டம் தான். அதுவும் பகல் டைம்லாம் பிரச்சனை இல்லை, ஏதாவது சமாளிச்சு. ஏன்னா 4 பேர் வருவாங்க போவாங்க பேசிக்கலாம். ஆனால் நைட் டைமில் அடிக்கிறது, ஆட்டோட்டுகள் அடிக்கிறதுலாம் அவனுக்கு செம்மஞ்சேரில் அடிச்செல்லாம் இருக்காங்க டிரைவர், என் ஃப்ரெண்ட்ஸில் அடிச்செல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணி கூப்பிட்டு போயிட்டு சரக்கு போ ட்ரிங்க்ஸில் அவங்கன்னா இது கொஞ்சம் ட்ரிங்க்ஸில் போ வேகமாக போ, இது ஸ்கிட் அடி, இப்படி போ அப்படின்னு ஸ்கிட் அடிச்சு ஓட்டலாம் சொல்லி அடிச்சிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அவன் ஃபோன் பண்ணி ஆட்டோ அழுதுலாம் இருக்கிறான், இந்த மாதிரி பண்ணுறாங்க மச்சான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. எதனா பேசி எட்ட வந்துடுறான், எதுவும் இது பண்ணிக்காத, அடிச்சாலும் பரவாயில்ல வாங்கிக்கின்னு எட்ட வந்துடு, அவங்க இது பண்ணிக்காத, கொஞ்சம் வேறு எதாவது பண்ணுற போகிறாங்க எட்ட வான்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் அடிச்சிருக்காங்க அவனை. நான் தினமும் ஒரு இதுவும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம், நாங்கள் எல்லா இதுவும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அதே ஒரு சில ஆட்டோவில் நல்லதும் சொல்கிறதும் இருக்கிறாங்க, வராங்க டீசெண்டாக இருக்கணும், டீசெண்டாக போகணும், ஆட்டோவில் மரியாதை கொடுத்தும் வராங்க. எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. ஆட்டோவில் மரியாதை கொடுத்து வரவங்க இன்றைக்கெலாம் ஒரு கஸ்டமர், ஒரு 4-5 கஸ்டமர் நீங்கள் அந்த மாதிரி ஆட்டோ கஸ்டமர்லாம் கிடைக்கணும்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வந்தாங்க, நல்லா பேசுனாங்க, கூட்டமாக நாங்களும் ட்ராப் பண்ணோம், மரியாதையாக பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இந்த ஐடி கம்பெனியில் இருந்து கால் மேலே கால் போட்டுன்னு ஓட்டுறது, காலை தூக்கி இந்த கம்பி மேலே வைக்கிறது, பொண்ணுங்க வந்தாலுமே பொண்ணு கஸ்டமர் வந்தாலுமே காலை தூக்கி மற்ற ஹில்ஸ் காலோட தூக்கி இதில் வைப்பாங்க. அதை நம்ம சொல்ல முடியாது, அது ஏன் விருப்பம் அப்படின்றது மாதிரி. இதோட தப்புலாம் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கை வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பண்ணுறாங்க. அதோடு தாண்டி இது கால் வைக்கிறான்னு சொல்லி நாங்களும் எதுவும் இது பண்ணி பேசிக்கிறது கிடையாது. ஏன்னா அது அவங்க எதாவது பேசணும்னா
கஸ்டமர் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இது என்ன பண்ணுறது, எங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் 2 நாள் ஆட்டோ ஓட்டக்கூடாது. அந்த ஒரு நாள் ஆட்டோ ஓட்ட முடியாமல் நாங்கள் என்ன பண்ணுறது பொழப்புக்கு? அதனால் நாங்கள் எதுவும் கேட்குறது கிடையாது. இப்போ ட்ராப் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். அந்த ஒரு டைம் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கும். இப்போ இவர் குடிக்காமல் இருப்பார், அது அந்த சைடில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அந்த டைமில் குடிக்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்குது. ஒரு இப்போ ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்கல்ல, ஃப்ரெண்ட் ஆகிட்ட பிறகு மச்சான் போகலாம், சரக்கு அடிக்கலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு வேணாம் தான் சொல்லுவாங்க. அதை ஒரு 4 அடியில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது மச்சான் போ மச்சான் பழக்கம் ஏற்பட்டு டிரைவருக்குள்ளே குடிக்கிறாங்க. அது இல்லாமல் வீட்டில் வந்து இப்போ 2-3 சவாரி வராங்க, எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சவாரி இல்லாமலே போயிடுச்சு. அந்த டைமில் ஒரு 11 மணி 10 மணி வரைக்கும் சவாரி வரும். அப்போ ஆஃபீஸ் போகிற டைம் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சவாரி இருக்காது. அந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, சவாரி இல்லையே கடுப்பாகுது, அந்த ஒரு டென்ஷன். இப்போ நீ தண்டல் கட்டணும் போன வரணும், ஒரு சில மணலில் ஒரு டிரைவர்கள் வந்து மணலில் இதுவாக இருக்கும், தண்டல் கட்டணும் இதை கட்டணும் என்ன பண்ணுறது, ஒரு மைண்ட் அப்செட். எனக்குலாம் மைண்ட் அப்செட்டாக வீட்டுக்கு போய்டுவேன் நான், வண்டி ஓடலாம் டென்ஷன் ஆகிட்டு. நம்மளுக்கு அந்த பழக்கமும் இல்லை. ஆனால் ஒரு சில டிரைவருங்க வந்து அந்த டைம் என்ன பண்ணுறது தெரியாமல் டென்ஷனில் போய்ட்டு சரக்கு அடிக்கலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பண்ணிடுறாங்க. அது வண்டி ஓடிட்டே இருந்தால் தெரியாது. காலைல 6 மணி வண்டி எடுக்க 8 மணி வண்டி எடுக்கிறாங்கன்னா வண்டி ஓடிட்டே இருந்தால் தெரிய போகிறதில்ல. வண்டி வரும், வண்டி சவாரி இல்லாதனால அந்த டைமில் சும்மா இருக்கிற நேரத்துக்கு எதனா ஒன்று நானும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன், இல்லை எதனாலும் படிச்சுட்டு அப்படியே டைம் ஓட்டுருவேன். சவாரி இல்லாதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி இதில் போயிடுறாங்க. பழக்கம் இருக்கிறவங்க அது போயிடுறாங்க. மற்றபடி ஃபோன் பேசுகிறாங்க, அதுபடி வீட்டுக்கு போயிடுது. நான்லாம் வீட்டுக்கு போய்டுவேன். சவாரிலாம் வீட்டுக்கு இல்லை ஊருக்கு கிளம்பி போய்டுவேன். எங்கேயாவது பண்ணுவேன் எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சுன்னா. அது இது தானே, அது சவாரி இல்லாதனால தான் அது இது. டிரைவர்னாலே ஒரு தப்பான கண்ணோட்டம். அது அப்பத்துலேருந்தே வந்து இப்போ இல்லை, அது ஆதி காலத்துலேருந்து டிரைவர்னாலே ஒரு தப்பான கண்ணோட்டம். அது எல்லாரும் மத்தியிலுமே அது வந்துச்சு. அது மக்களிடம் வந்து மாற்றவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படி தான். அது என்னன்னா, இப்போ ஒரு கடந்த சில நாளுக்கு முன்னாடி வந்து ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு பொண்ணு வந்து கருப்படிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸ் எல்லாம் வந்து ஒரு இது வந்துச்சு. இது போல் ஒரு நியூஸும் வருது. குடிச்சிட்டு ஆட்டோ எடுத்து இடிக்கிறது, பொண்ணுங்க வந்தால் ஒரு மாதிரி பேசுறது, இதெல்லாம் வந்து அந்த ஆட்டோ டிரைவர், ஒரு சில ஆட்டோ டிரைவர் எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, ஒரு சில ஆட்டோ டிரைவர்களும் இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து இந்த கஞ்சா சரக்கு இந்த மாதிரி பீடி இதெல்லாம் பிடிக்கிறவங்க வந்து அந்த மாதிரி பிடிச்சி அது சுயநலம் இல்லாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி போய் பண்ணிடுறாங்க. அது பொண்ணு கஸ்டமர் வந்து அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. வழியில் போகிற பொண்ணுங்களை அந்த மாதிரி பேசுறது, இது போலாம் வந்து டிரைவருங்க தான் மேக்ஸிமம் அது பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் பண்ணிடுறாங்க. அது இருக்க தான் செய்யுது. அதனால தான் பொண்ணுங்களுக்கு டிரைவர்னாலே பொண்ணு தரது கிடையாது. அது குடிக்கிற பழக்கம் இருக்கும். வீட்டில் வந்து அடிச்சுட்டு பிள்ளைங்களை வந்து சண்டை போடுவான், குடிச்சிட்டு அந்த வண்டி ஓட்ட போவான், குடிச்சிட்டு வந்து பிள்ளைங்களை அடிப்பான். அப்படின்னா அவங்க பொண்ணுங்களை கட்டி கொடுக்கும்போது அது மாதிரி நடக்கும்ன்றதுனால முன்னாடியே டிரைவருக்கு பொண்ணு தர தேவையில்லை அப்படின்றது அது எல்லாருக்குமே இருக்கிறது. அது பொதுவான இது தான், அது எல்லாருக்குமே. அது மாறணும், அது கண்டிப்பாக. இன்னும் என்ன பண்ணால் டிரைவர்லாம் மாறும். இதெல்லாம் கொஞ்சம் மாறினா அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்தால் அதெல்லாம் நடக்கும். இது டிரைவருங்களையும் எப்பயுமே அது வராது போல். அந்த காலத்துலேருந்து டிரைவருங்க எப்படி இருக்காங்களோ இன்னும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில் எப்படி இருந்து அந்த பழைய ஆதி காலத்தில் தாத்தா அப்பா அம்மாலாம் வண்டி ஓட்டு வைப்பாங்க, இன்னும் அப்படி இருக்காங்களோ இன்னும் அப்படியே தான் இருக்குது. எங்கள் காலத்துலையும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு டைம் வந்து நான் பெசன் நகர்லேருந்து துறைப்பக்கம் சவாரி போகிறேண்ணா. அவர் வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருப்பார் பொழுது. ஒரு லேடி தான் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அவங்க புக் பண்ணாங்க, வர சொன்னாங்க. நானும் போய் பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டேன், பிக்கப் பாயிண்ட்டுக்கு போயிட்டேன். இந்த மாதிரி ஆட்டோ புக் பண்ணி தான் ஆமான்னு சொன்னாங்க. அவர் வந்து கொஞ்சம் தள்ளாடின்னு வந்தார், போதையில் இருக்கார் பொழுது. அவர் எப்படிக்கா பேசுவாரா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் பேசுவார் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னேன். ஏற்றி உட்கார வச்சு ஓடிபி அந்த அக்கா சொன்னாங்க. கூப்பிட்டு போயிட்டு ட்ராப் பண்ண போயிட்டேன். அதாவது துறைப்பக்கத்தை கண்ணகி நகர் போயிட்டேன். ட்ராப் பண்ணுறதுக்கு போகிறேன், அவர் இறங்கவே இல்லை. அது ஏதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காரு. ஆனால் அது நான் கேட்குறேன், நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கீங்களா, கொஞ்சம் இப்போ உட்கார. நான் முன்னாடி வந்து இடிச்சிட்டாரு. ஸ்டெடியாக உட்காருங்கண்ணா கொஞ்சம், ஏன்னா திரும்ப கீழே விழுந்துட போகிறீங்க தள்ளி. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வண்டி எடுப்போ போ அப்படின்னாரு. அவர் வந்து வயசு வந்து ஒரு 25 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். சரி உட்காருங்க, நான் சாட்சி உட்கார வச்சிட்டேன். அங்கே போய் இறக்க போகிறேன்னா எனக்கு இங்கே தானே லொக்கேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேண்ணா. அப்படி அங்கே ஒரு அண்ணன் பேர் சொன்னாங்க, அது பேர் சொல்லலை, அந்த அண்ணன் பேர் சொன்னாங்க. அந்த அண்ணன் வீட்டாண்ட போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் கேட்டு போயிட்டேன். லொக்கேஷன் போட்டது வேறு இடம், நான் கேட்டு போனேன். சரி நானும் போயிட்டேன். அங்கே வந்து போனால் அங்கே இல்லை, அங்கே ஜங்ஷன் கிட்ட போங்க, கேஎஃப்சி கிட்ட போ அப்படின்னாங்க. லொக்கேஷனுக்கு போட்டு இங்கே 2 கிலோமீட்டர் போக முடியும் அப்படி இங்கேயே இறக்கி விட்டாங்க. லொக்கேஷனுக்கு தான் போட்டிருக்காங்க, நீங்கள் இங்கே இறக்கிங்க, இல்லை வீடு சொல்லுங்கள், இங்கே கூட இறக்கி விட்டு போகிறேன், இங்கே தானே உங்கள் வீடு சொல்லுங்கள், நான் இறக்கி விட்டு போகிறேன். இல்லை அவன் ஒயின் ஷாப்பிங் போய்ட்டு ரிட்டன் வந்துடலாம் வாங்க அப்படின்னு. இல்லைண்ணா நீங்கள் இறங்கிங்க, காசு கொடுத்துருங்கண்ணா, எனக்கு தேவையில்லை, நீங்கள் வந்த வரைக்கும் காசு கூட தரதான் தயவுசெய்து இறங்கிங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு இறங்கின பார்த்தா. நான் கொஞ்சம் கீழே போய் நின்றுட்டுருக்கேன். அவர் நான் இறங்க மாட்டேன், நான் ஒயின் ஷாப்பிங் மட்டும் தான் இறங்குவேன் அப்படின்னாரு. சரின்ட்டு அவர் என்ன பண்ணார், அங்கே ஒரு அண்ணா சரிப்பா ஏன்னா ஓய்ஞ்சு போதுட்டும் பாப்பா அப்படின்னா, காசே தரல, அதுக்கு தருவார் நான் தெரில அப்படின்னு சொல்கிறேன். தருவார் பாப்பான்னாங்க. சரி கூப்பிட்டு வந்தேன். கொஞ்சம் வண்டி நிறுத்தினார். என்னண்ணா அப்படின்னா, ஒரு நிமிஷம் தண்ணி இருக்கான்னு கேட்டால் தண்ணி கொடுத்தேன். சரி ஒயின் ஷாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன். கொஞ்சம் ஓரங்கட்டுப்பா வண்டி, ஓரங்கட்டு தலை அப்படின்னு சொன்னார். சரி நான் நிறுத்தினேன். என்னண்ணா அப்படின்னு, தண்ணி இருக்கான்னு கேட்டார். சரி தண்ணி உடம்பு ட்ரிங்க்ஸ் இருக்காரு, சரி தண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். பார்த்தா ஏதோ டேப்லெட் எடுத்து போடுறாரு. அது உடம்பு சரியில்லாத்துக்குன்னு பார்த்தா உடம்பு சரியில்லாத்துக்கு வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் மாற்ற பொழுது அது போதை மாத்திரை பொழுது. அதை போட்டு என்ன நான் மாத்திரன்னு கேட்குறேன். அவர் போதை மாத்திரை அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு நான் அதெல்லாம் ட்ரிங்க்ஸாக சாப்பிட்டுக்கிறேன், நான் நீ இப்போ எனக்கு தெரியும் அப்படின்றாரு. அது அவ்வளோ போதையில் இருக்காரு. அப்பயும் போய் ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு சரக்கு வாங்குறாரு. வாங்கிட்டு வந்து விட்டு நிறுத்துறேன்னா காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு
எவ்வளோ அப்படின்னாரு. 300 வருதுண்ணா கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். இதுதானே எவ்வளோ தானே வந்துக்குது, எக்ஸ்ட்ரா வந்துக்கு ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை அது தர முடியாது, காசுலாம் தர முடியாது அப்படின்னு. ஏன்னா தர முடியாது, காசு கொடுங்க. சரி வாங்க உங்கள் வீட்டாண்டி இறக்கி விட்றேன் வாங்கண்ணா அப்படின்னு கூப்பிட்டு போய் அங்கே விட்றேன். அவங்க அம்மா இருக்காங்க, அம்மா வராங்க. அம்மா இருக்கா அம்மா அவர் சவாரி வந்தார், ஒரு வீட்டில் இறக்கி ஏற்றி விட்டாங்க. வந்து இறக்கி விட்றேன், காசு தர மாட்டாரு. உங்கள் பிள்ளையான்னு கேட்டால் ஆமாம் என் பிள்ளை தான். அவன் இங்கே தான் இருந்தான், அவன் எங்கே அங்கே போனான், இங்கே தான் இருந்தான், நைட்டு கூட அங்கே தான் இருந்தான் அப்படின்ட்டு. அம்மா நைட்டு இல்லாமல் இப்போ தான் கூப்பிட்டு வந்தேன், காசு கொடுங்கம்மா அப்படின்னா. என் பிள்ளை நாங்கள் இது பண்ண மாட்டேன், அவன் ஆட்டோவில் வரல அப்படின்னு. அவன் நான் தான் கூட்டினேன், அவரே கேளுமா அப்படின்னா. நான் ஆட்டோவில் வரவே இல்லை, நான் அங்கே இருந்தால் வந்த ஒயின் ஷாப் பண்ணிட்டு 50 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிலாக விளம்புறாரு. சரி காசு தேவையில்லை, நீங்கள் இறங்கிக்கிங்க, பேக்கில் எடுமா. 2 பேக் வச்சிருந்தாரு, பேக் எடுங்க அப்படின்னா எடுத்து வந்து மேலே கொடுத்துட்டு எடுத்து போனேன். என்ன நடக்க முடியாது, பேக் வந்து மேலே கொடுத்துட்டு போகணும். நான் கீழே வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, மேலே 2வது ஃப்ளோர் போகணுமா. அவர் பதில் இருக்காரு, நான் எடுத்து போய் கொடுத்துட்டு வரமா, காசும் தரமாட்டாரான். இதெல்லாம் வந்து ரொம்ப மறக்காத ஒரு கஸ்டமரு. இது வரைக்கும் அவருக்கு இது நினச்சதுமே மறக்காத இருக்கிறதுலே ஒஸ்ட்டான கஸ்டமரு அவர் தான். தொலைபேசி கண்ணகி நகரில் வந்தவர் தான். இது வரைக்கும் மறக்கவே மாட்டாது. யார் கேட்டாலும் அதுதான் சொல்கிறேன். எந்த ஆட்டோக்காரன் ஃப்ரெண்டாக பேச போனால் கூட ஏதாவது பற்றி பேசும்போது இதான் சொல்லுவேன், நான் இது போல் நடந்துச்சு அப்படின்னு. இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கஸ்டமருங்க வந்து எங்ககிட்ட நடந்துக்கிற அணுகுமுறை தான் சொன்னது. ஆனால் இவ்வளோ கஸ்டமர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு மேலே ஒரு கஸ்டமர் எனக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி கிடச்சாங்க. அவங்கள போல் கஸ்டமர்லாம் எங்களுக்கு கிடச்சா நாங்கள் லைஃப் ஃபுல்லாக நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருப்போம். அவங்க வந்து அம்பத்தூரில் இருக்காங்க. அம்பத்தூரில் அவங்க சிஸ்டர் வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ இருக்கிறது யூஎஸ்ஏல இருக்காங்க. அவங்க எனக்கு 2 வருஷம் முன்னாடி ஒரு சவாரி கை போட்டு கூப்பிட்டாங்க. ஓலா ஊபர்லாம் வரல, கை போட்டு கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி எக்மோர் போகலாம் வரையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரேங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கூப்பிட்டு போயிட்டு அங்கே விட்டேன். எவ்வளோன்னு கேட்டாங்க. 200 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி 150 ரூபா வாங்கி பணம் சேர்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். வரும்போது பேசிகிட்டே வந்தாங்க, நல்லா அன்பாக தான் பேசிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. நாங்களாம் வந்து பெரிய ஹோட்டல் போய் சாப்பிட்றதே பெரிய விஷயம். எங்களுக்கு வருமானம் அந்த மாதிரி இருக்குது. சின்ன ஹோட்டலில் ஒரு சாப்பிட்டு வண்டி பார்த்துட்டு போயிட்டு வந்துடுவோம். ஆனால் அவங்க பெரிய பெரிய ஹோட்டலில் எடுத்து போய்ட்டு சாப்பிட வச்சு கூப்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வேணா சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். நானும் சரி போகிற இடத்துலாம் சரி போகிறோம், அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற வழியில் நாங்கள் போயிட்டே தான் இருக்கிறோம். லாஸ்ட்டு 57 நைட்டு ஒரு 7:30 மணிக்கு எடுத்து விட்டேன். எவ்வளோ பேன்னு கேட்டால் இவ்வளோன்னு சொன்னேன், கொடுத்தாங்க. எதுவுமே குறைக்கவே இல்லை. சரி அப்படியா சேர்ந்தப்போ வாங்கிப்பா சொல்லி கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக நம்பர் கேட்டாங்க. நல்லா அன்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாரி ஆகிட்டாங்க. நம்பர் கேட்டாங்க, நம்பர் கொடுத்தேன். இப்போவும் ஏதோ நல்ல நாள் எதனா ஆச்சுன்னா கால் பண்ணி கேட்பாங்க, எப்படி பாருக்கிற, என்ன இருக்கிற, எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்கேன், ஸ்டேட்டஸும் பார்ப்பாங்க. அவங்க ஸ்டேட்டஸ் நான் நமக்கு இங்கிலீஷ் படிக்க தரேன், இங்கிலீஷில் வைப்பாங்க. ஆனால் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அது நல்லா இருக்குது. அது இல்லாமல் போன தீபாவளிக்கு முந்தின தீபாவளிக்கு அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வந்தாங்க. வந்துட்டு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்திருக்கேன்ப்பா வரையாப்பா அப்படின்னு கேட்டாங்க. சரி வரமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போரூர் வந்து கிளம்பி அம்பத்தூருக்கு போனேன். அங்கே போனால் அவங்க ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க போல், அதுக்கு என்ன கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு அவங்களுக்கு கூட வச்சு நீ ஆட்டோ பார்க்கிங்கில் விட்டு பார்க்கிங் காசு கொடுத்துட்டு நீ மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இட்டு போயிட்டு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடு, நான் காசு பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்தாங்க. எத்தனை பசங்கன்னு கேட்டாங்க. 3 பசங்க. அவங்களாம் ட்ரெஸ் எல்லாம் வேணாமா, எனக்கு மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு மட்டும் எடுத்து கொடுத்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இவ்வளோ கஸ்டமருங்க அந்த தப்பாக வண்டி ஆட்டோவில் பேசுகிறாங்க, தப்பு பண்ணுறாங்க. இந்த கஸ்டமர் மத்தியில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கஸ்டமர்லாம் கிடச்சா எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, விஷ் பண்ணி பேசுவாங்க, ஃபேமிலி எப்படி இருக்காங்க, இதெல்லாம் எந்த அளவுலாம் எனக்கு விசாரிக்கிற அளவுக்கு கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சா சந்தோஷம் தான். ஆனால் இந்த மாதிரி கஸ்டமர் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். நான் இது வரைக்கும் மேரேஜ் பண்ணி 10 வருஷம் ஆகுது. நான் இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் பண்ணி 10-11 வருஷம் ஆகுது. எனக்கு திருமண நாள் போயிடுச்சு. அன்றைக்கி ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன், எதுவும் முடியல. அதை கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அதெல்லாம் நினைக்கும் போது எனக்காக நம்பி வந்த லவ் மேரேஜ் தான் நாங்கள். ஆனால் எங்கள் வீட்டை தாண்டி அவங்க வீட்டையும் தள்ளிட்டு எனக்காக ஓடி வந்தா. ஆனால் இது வரைக்கும் அவளுக்கு எதுவும் செய்ய முடியல. இதெல்லாம் செய்யணும், நான் கண்டிப்பாக செய்வேன். என் ஒய்ஃபுக்காக ரொம்ப கஷ்டப்படணும். அது அவங்க கேட்ட பொருள் நான் வாங்கி தரணும். ஆனால் இது வரைக்கும் வாங்கி தர முடியல. கொஞ்சம் ரொம்பவே கேட்டிருக்காங்க. அது 2-3 டைம் கேட்டாங்க என்கிட்ட, நான் வாங்கி தரமான்னு இதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது போல் எத்தனை ஆட்டோ டிரைவர்களும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் என்றைக்கு மாறுன்றது எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் மாறணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. 2024 மாறுன்ற நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறோம். ஒரு கஸ்டமர் சொல்லிட்டு போனாங்க 2024 வாழ்க்கை நல்லாயிருக்கும் போன்ட்டு. அதை நம்பி தான் நானும் ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதலாம் இருக்கிறேன். இது எப்படியாச்சும் நடக்கணும் அப்படின்ட்டு அழுதலாம் இருக்கிறேன். அந்த முடிவில் தான் நானும் உடம்பு சரியில்லாமல் பரவாயில்ல, வண்டி ஓட்டுன்றது இதோட நான் வந்திருக்கிறேன். இப்போது வண்டி வருமானம் வரணும், என் ஒய்ஃபில் நம்ம எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், ஆட்டோ டிரைவர்னாலே தப்பாக நினைக்கிற அந்த கான்செப்டை தயவுசெய்து விட்டுருங்க. எந்த டிரைவரும் அந்த மாதிரி இல்லை. ஏதோ ஒரு சில டிரைவருங்க பண்ணுறது இருக்குது. அதனால் அந்த டிரைவருங்க பண்ணுற தப்பு எல்லாருக்கும் பாதிக்காது. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வண்டி ஓட்டுறோம். இது வரைக்கும் எந்த கஷ்டமும் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம். அவங்களே தப்பாக பேசினாலும் நான் அந்த மாதிரி பேச மாட்டோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. வேணா எங்கிட்ட வந்து பழகி பாருங்க, அப்போ தான் தெரியும். அந்த மாதிரி எல்லா டிரைவரும் தப்பாக நினைக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், அந்த மாதிரி டிரைவர்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நல்ல நீங்கள் அன்பாக பேசிட்டு வந்து உட்காருங்க, அவங்களும் அன்பாக எடுத்து விடுவாங்க. அதாவது மீட்ரு இங்கே தான் முடியுது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் தூரம் போய் விடுங்க அப்படின்னாலும் விடுவாங்க. உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒரு இது பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பொருள் எடுத்துகிட்டு வரீங்க, பேக் எடுத்துகிட்டு வரீங்க, காஸ்ட்லியான பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வரீங்க. அது நீங்கள் எப்படி வரீங்களோ அதே போல் பயணம் மட்டும் பார்க்காம
கரெக்டாக வந்து பேக்கை வண்டியில் வச்சுட்டிங்கன்னா அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் பொருள் நீங்கள் பார்த்து சேஃப்டியாக பார்த்து கொண்டு போங்க. ஏன்னா இது நிறைய டிரைவருங்க நிறைய நடக்குது. நீங்கள் விட்டு போயிடுறீங்க, அது டிரைவர் மேலே தப்பாக வந்து முடியுது. அதனால் அதை கரெக்டான முறையில் எடுத்துன்னு வாங்க, எடுத்துகிட்டு போங்க. அது மேக்ஸிமம் டிரைவர் பார்ப்பாங்க பின்னாடி, ஏன்னா பொருள் விட்டு போகிறீங்களான்னு பார்ப்பாங்க. அது பார்க்காத பட்சத்தில் திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுக்க வேண்டியது வருது, கஸ்டமர் விட்டு பண்ணி அடுத்து வந்து அந்த மாதிரி விடாதீங்க. அதை நல்ல முறையில் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க.